ஒன்று ஆடிப்பெருக்கு விழா, 2 நண்பர்கள் திருவிழா, 3வது தேசிய சகோதரி திருவிழா. இதை தவிர 4வது விழாவாக இந்த இடத்தில் 22வது சீருடை வழங்கு விழா ஞானசேகரன் அவர்கள் தலைமை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆடிப்பெருக்கு என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த நாளில் எந்த நல்ல செயலை செய்தாலும் அது பல்கி பெருகி பலனை தரும் என்று சொல்வார்கள். இந்த நாளில் ஒரு நெல்லை பூமியில் போட்டால் பல மடங்கு நமக்கு பெருகி நமக்கு திரும்ப வரும் என்ற ஒரு காரணத்தினால் ஆடிப்பட்டம் தேடி விடை என்று பலபடி சொல்வார்கள். இந்த நன்னாளில் புனித நாளில் திரு ஞானசேகரன் அவர்கள் பல உதவிகள் மூலமும் தான தர்மங்கள் செய்வதன் மூலமும் பல புண்ணியங்களால் பலனை பெற்று வருகின்றனர். இதே போன்று இங்குள்ள அனைவரும் இந்த நன்னாளில் உதவிகள் பல செய்வதாலும் அவர்களுக்கு பல செல்வங்கள் பெருகி வரும் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு உதாரணமாக ஞானசேகரன் அவர்கள் இன்று தான தர்மம் உதவிகள் செய்வதற்கு ஊடாக பார்க்கலாம். அதே போன்று வாழ்க்கையில் ஆரோக்கியம் பெருக வேண்டும் என்றால் மாதா பிதா அவர்களுடைய ஆசீர்வாதம் அவசியம். இதனால்தான் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், காலையில் பெற்றோர்களுக்கு குட் மார்னிங் சொல்ல வேண்டும் என்று. அவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருப்பது சவாலான காரியம். அதே போன்று கல்வி வளம் பெருக வேண்டும் என்றால் உங்களுடைய ஆசிரியர்கள், குருக்கள், ஆச்சாரியர்களுடைய ஆசீர்வாதம் அவசியப்படும். அதே போன்று குடும்பங்கள் பெருகி வளர்க்கவும் செல்வங்கள் வளரவும் உங்களுடைய தெய்வங்களை நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டும், அதற்கு சேவை செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த நன்னாளில் மாதா பிதா குரு தெய்வம் இவர்களுடைய ஆசீர்வாதம் பெறும் அளவுக்கு நீங்கள் எல்லோரும் பல சேவைகள் செய்வதன் மூலமும் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதன் மூலமும் அவருடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமானதாக வாழ வேண்டும். இந்த நன்னாளில் எல்லோருக்கும் உதவி செய்வதன் மூலமாகவும் சேவை செய்வதன் மூலமாகவும் எல்லோருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும். இதற்கு முன் உதாரணமாக உள்ள ஞானசேகரன் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் இந்த நன்னாளில் இதே போன்ற பல உதவிகள், பல சேவைகள், பல தான தர்மங்கள் செய்து அவர்கள் பல நாட்கள் வளமோடு வாழ எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கிறேன்.